You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கை அப்டேட் 3/8. நம்ம வந்து ரொம்ப நாளாக வாழ்க்கை அப்டேட்டும் நம்மளால் ப்ராப்பராக போட முடியல. அதுலேயுமே நம்ம வந்து மிஷின் ஃபெயில் ஆகிட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நேரம் வந்து நமக்கு ஒர்க் இருக்க மாட்டேங்குது, ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நேரம் வந்து கொஞ்சம் ஒர்க்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் வாழ்க்கை அப்டேட்டுமே இம்ப்ராப்பராக போட்டுக்கிட்டு இருக்கேன். ரியலி என்னை மன்னித்து விடுங்கள். அதை வந்து என்றைக்கு ப்ராப்பராக மாறும்னு எனக்கு தெரியலை. ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பி முடிச்சுட்டு நம்ம வந்து தலைக்கவசம் அனைத்தையும் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணேன். டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி பேங்க் போயிருந்தோம். பேங்க்கில் வந்து கொஞ்சம் சில பல விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேங்க்கில் செய்த விஷயம் வந்து இன்னும் என் வீட்டுக்கு வந்து சேரவில்லை. என்னடா இது, அவங்க வந்து 7 நாளில் ரீச் ஆகிடுன்ற மாதிரி சொன்னாங்க. விட்றா வண்டியை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போனோம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போஸ்ட்மேன் நமக்கு தரவர் யார் அப்படின்னு சொல்லி அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் விசாரித்து, நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னா அவர் வரவே இல்லைன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. சரி, ஓகே, அங்கேருந்து நீங்கள் இல்லைன்னா போங்கன்னு வண்டி எடுத்த ஒரே எடுப்பு தான். வண்டி எடுத்து நேராக எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடி சரவணா செல்வரத்தி இல்லை செல்வரத்தினே வருது, லெஜெண்ட் சரவணா ஸ்டோருக்கு தான் நான் போனேன். அப்படி என்னதான் இருக்குது அந்த லெஜெண்ட்ஸில் நீ போய்க்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. பாடி சரவணா ஸ்டோருக்கு போய் அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அதோட ஃபீல் புரியும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஷாப்பிங் போனால் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு ஷாப்பிங் போகிறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இது ஷாப்பிங்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. பட் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, கடந்த ஒரு சில 6 மாதங்களாக எனக்கு ஷாப்பிங் வந்து ரொம்ப பிடித்திருக்கிறது. அது ஏன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன, காசு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தால் வாழ்வே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்மே அப்படி தான். ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், இது பண்ணணும், அது அப்படின்னு வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரில. வாழ்க்கையில் வேறு எதுக்காவது இன்ட்ரெஸ்ட் வந்தால் இந்த ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரே ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னாலும் நான் வந்து சரவணா ஸ்டோருக்கு சென்று விடுகிறேன். அந்த சின்ன பொருளோட பில்லு வந்து 4000 5000 மாறி விடுகிறது. அது என்ன கதைன்னு வந்து போகிற வழியில் பார்ப்போம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து சரவணா ஸ்டோர் ப்ளாக்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். இப்போவுமே வந்து சரவணா ஸ்டோர் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபுல்லாகவே வந்து எனக்கு இதில் வேறு மிரர்லாம் வேறு அழகாக வச்சுருக்காங்க. அந்த மிரர்லலாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு, பில் கவுண்டரில் போய் பில்லை கொடுங்கடா அப்படின்னு சொன்னால், நான் வந்து காசை கொடு நீ முதல்ல அப்படின்றான். சரி, ஓகே, காசு தானே வேணும்டா, என்னோட கார்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கார்டு எடுத்துக்கோன்ற அதில் காசு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் அசிங்கப்படுத்துகிறேன். ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, சரி, ஓகே, நம்ம வந்து மேலே செல்வோம். மேலே தான் வந்து நமக்கு மெயினான மேட்ரு. மேலே தான் வந்து உணவு தருவார்கள். அதனால் வந்து நான் மேலே போயிட்டேன். மேலே போனால் வந்து எனக்கு நூடுல்ஸ் இருந்துச்சு. என் கணக்கு நூடுல்ஸ் வந்து மாட்டிடுச்சு. ஒரு நூடுல்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸு, ஒரு சிக்கன் 65, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பரோட்டா அப்படி இப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மனசுக்கு வந்து என்ன ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நூடுல்ஸ் ரேட் 40 ரூபாய் என்னமோ தான். பட் வந்து வயிறு நிறைய சாப்பிடலாம். எனக்கு வந்து வயிறே ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான வயிறை நான் என்ன பண்ணேன்னு தெரியல. வயிறே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வந்து அடுத்து எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, அங்கே ஐஸ்கிரீம் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி நானே முடிவு பண்ணிவிட்டு சரி, ஓகே, எங்கள் டாடிக்கு ஒரு ஐஸ்கிரீம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வீட்டிற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் வெயிட்டாக வாங்கின பேக் எல்லாமே வந்து கீழே வேற வச்சுருக்கேன். அதை வேறு தூக்கிட்டு போகணும். அதை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ்கிரீம் எல்லாம் நக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேக்கெல்லாம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் முடிவாயிட்டேன். நானும் ரொம்ப நேரமாக ஸ்ட்ராங்காக சாப்பிட்டு பார்க்குறேன். அது வந்து கரையிற மாதிரியே தெரியல. சரி, ஓகே, சீக்கிரமாக கரைஞ்சிடு கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதையும் வந்து கரைய சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீழே போய் நம்மக்கிட்ட கார்டு இருக்குது, கார்டு போட்டோம். அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டிற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம லிஃப்ட்லேயே போயிடுவோம், எஸ்கலேட்டரில் தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பித்தேன். அங்கே லிஃப்ட்டு வேறு வந்து கூட்டமாக இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி ஏறி வீட்டுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பேட் மூடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். காசு யார் கொடுப்பான்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங்காச்சும் பண்ணிட்டு வாங்க. ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 4 பேக் வச்சுருந்தோம். 4 பேக் தூக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. வெயிட்டாக வேறு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வண்டியில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வேறு போகணும். கீழே போகிறதுக்கு வந்து நாங்கள் லிஃப்ட்லேயே போவோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, லிஃப்ட்டில் போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த லிஃப்ட்டு வந்து வரணும், அதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்றதுக்கு
வந்து நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த அங்கிள் வேறு கத்தினே இருந்தார், இந்த லிஃப்ட் இதோடு நின்றுடும், இதுக்கு அடுத்தது கீழே தான் போகுமா, கீழேருந்து மேலே வரும், இதை நின்றும் திருப்பி கீழேருந்து மேலே வரும், அவ்வளோதான். இந்த லிஃப்ட்டோட வேலையை வந்து மேலே வந்து அப்படியே நின்றும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே எல்லோரும் வெளியே வாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டோம். வெளியே அனுப்பிச்சிட்டு நாங்களும் உள்ளே போய் நின்று எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அந்த மிரர் இருக்குது, அந்த மிரரில் வந்து நம்மளை வந்து அழகாக தெரியுது. அது வந்து கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து நல்லா இருந்துச்சு இது மாதிரி ஜாலியாக. அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு வழியாக வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு கீழே இருக்க அக்கா கிட்ட போய் அக்கா எனக்கு ஒரு 2 பேகு கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அக்கா சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மட்டுமே 3000 எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. 3000 ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நான் எங்கே போகிறது, நான் வந்து ஹோம் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ வந்து அதை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே எப்படியோ நீங்கள் பேகு தரேன்ற பேரில் அந்த பேக் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா அது மாதிரி கோணி பை மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த கோணி பைக்கும் நான் 3000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து செல்கிறேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் வந்து காண்டாயிட்டேன் அவங்க மேலே. இந்த பையாலாம் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டாலே ஒரு பேக் கூடியா அப்படின்னு கேட்டாலே கொடுத்துருவோம். அதுவும் நம்ம மேலே வந்து நமக்கு பேக் தராங்கல்ல, அங்கேருந்து வந்து தர பேக் மாதிரி தான் இவங்களும் தராங்க. கட்டைப்பையெல்லாம் ஒன்றும் தரலாம், அந்த கட்டைப்பை தரேன்னா கூட நீங்கள் இவ்வளோ பேசுகிறது நான் ஒத்துப்பேன், அந்த கட்டைப்பையும் தர மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சவனுங்களாம் நல்லா சம்பாதிக்கலாம். சரி ஓகே ஒரு பக்கம் வந்து மனவலி வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வண்டி எங்கே விட்டேன்றது வந்து ஞாபகம் வேறு இல்லை. எங்கள் டாடி இங்கேயே விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம ஏதோ வண்டி அந்த சைடு எங்கேயோ விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுருந்தோன்னே சரி டாடி நீங்கள் இங்கே நில்லுங்க, இதெல்லாம் வெயிட்டாக இருக்குது, நான் போய் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இங்கே தான் விட்டு நீங்கள் டாடி போயிட்டு இருந்தாங்க. ஐயோ இங்கே விடலை அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் நான் எப்படி மைண்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸிட்லேருந்து வந்து ஒரு 2 இடத்துல வச்சேன் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சு வச்சுட்ருந்தேன். அது வந்து கரெக்டாக எக்ஸிட்லேருந்து அந்த சைடு இருக்குது, அப்போ அங்கே தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் போனேன். இல்லை நானுமே மறுபடி கொஞ்சம் நேரம் தேடிக்கிட்டு இருக்க நிலமை தான் இருந்திருக்கோம் எனக்கு. ஸோ வந்து ஒரு வழியாக வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகெல்லாம் எங்கேயே வச்சுட்டு நான் போய் வண்டி எடுத்து போயிட்டேன். வண்டி ஒரு வழியாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட்லேருந்து பக்கத்தில் தான் நான் விட்டுருக்கேன். ஸோ வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் நம்மளோட அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சு நடந்து போய் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு பேகெல்லாம் வந்து வண்டியில் செட் பண்ணிட்டு நம்ம பக்காவாக கிளம்புனா தான் உண்டு அப்படின்றத வந்து இதுவாகிட்டேன். உடனே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பேக் உள்ளே போட்டேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பேக்கை போட்டு உள்ளே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். அங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயும் போல். இதுவும் இல்லாமல் இந்த பேக் வேறு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிற்காது, அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கும். திடீர்னு வந்து ஏதாவது சாய ஆரம்பிச்சு, அதனால் அந்த பேகுமே வந்து நம்ம ப்ராப்பராக வச்சு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் எனக்கு ஒரே ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தேன். பட் வந்து இது என்ன வாங்கியிருந்தேன், நான் எப்போவுமே வந்து மீடியம் சைஸ் தான் வாங்குவேன். மீடியம் சைஸ் வாங்குற ட்ரெஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து டபுள் எக்ஸல் வாங்கியிருந்தேன். டபுள் எக்ஸல் வாங்கி லைட்டாக டைட் பிடிச்சிருக்கேன். பிடிச்சுமே வந்து அது எனக்கு பெருசாக இருந்துச்சு. அதை வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, இது காட்டன் தான், பட் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ். எனக்கு செம்ம இதாகிடுச்சு. ஈவினிங் டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீனிங் ஆச்சு கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி காக்காக்கெலாம் வந்து சாப்பாடு வைப்பேன்னா வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் காக்கா வந்து 2 நாள் வரவில்லை போல் கோச்சிக்கிச்சு. அதனால கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி வச்சு, இங்கே காக்கா வருதோ இல்லையோ புறா வந்து நிறைய வந்துடும். புறாக்கள் வந்து அனைவரும் வந்து இங்கே தான் இருப்பாங்க. வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணிலாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணிலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வேலை இங்கே நிறைய இருக்கும் வீட்டில். பட் அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு போர் அடிக்குதுன்னா இந்த வேலையை பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்களா அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது வானத்தில். எனக்கு ஸ்கையுமே ரொம்ப பிடிக்கும். சில நேரம்லாம் நான் வந்து இங்கே தான் வந்து உட்காந்துப்பேன். இங்கேயே வந்து உட்காந்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி விஷயங்கள். தென் வந்து ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியவே உட்காண்ட்ருந்தனால வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏதோ ஸ்க்ரப்புன்னு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் விற்றுச்சு. இது என்னன்னு தெரில, சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக தேய்க்கிறேன். என் கை வலிச்சது தான் மிச்சம். பட் வந்து என்ன ஆகணுமோ அது ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அதெல்லாம் தேய்ச்சி முடித்து கழுவிட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவினதுக்கப்புறம் சரி ஓகே 6 மணி ஆயிடுச்சு, காப்பியை போடுவோம் அப்படின்னு சொல்லி காப்பி போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம்
காஃபி இருந்தாலுமே அந்த சைடு வந்து நமக்கு டம்ளர்லாம் தேவை. ஸோ வந்து சிங்க்ல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதையுமே வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதையுமே கழுவி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தென் வந்து காஃபி தான் போடுவேன் எங்கள் டாடிக்கு. எனக்கு மட்டும் தான் பால். அதனால் வந்து காஃபி எல்லாம் பிச்சு காஃபி பொடி, காஃபி பவுடர்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து டபுள் எக்ஸ்எல். நார்மல் எக்ஸ்எல் கூட எனக்கு பத்தும். நான் வந்து டபுள் எக்ஸ்எல் எடுத்து எனக்கு டைட் பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். எனக்கே சிரிப்பாக இருக்குது சில நேரம் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது. பட் வந்து ஓரளவுக்கு என் மேனேஜ் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தென் வந்து பாலெல்லாம் ஊற்றி ஒரு வழியாக வந்து எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு வழியாக காப்பி தூள் எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சு நான் வந்து பால் தான் போட்டுப்பேன். ஸோ வந்து எனக்கு வெறும் பாலே ஊற்றிக்கிட்டா போதும். அதனால பிரச்சனை இல்லை. பட் வந்து அந்த பால் கூட சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பாலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். நான் எங்கள் அக்காவுக்கு ஒரு காஃபி, எங்கள் அப்பாவுக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காஃபி போட்டு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை அளக்க ஆரம்பிச்சிட்டேன். கதை அளந்துட்டே காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காஃபியெல்லாம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் டாடி கிட்ட பேசும்போதே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோனு பக்கத்துல நிமிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை கவுத்து கவுத்து விட்டு போறாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது உண்மையா அவர் பண்றத பார்த்தா. அவருக்கு நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா நம்மள போட்டு அடிச்சிருவாரு. அதனால வந்து சும்மா இதெல்லாம் எடுப்பியா? சும்மா இதெல்லாம் பண்ணுவியா? உனக்கு வேற வேலை இல்லையா? அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதனால அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து நம்ம காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆரி கிளாஸ் இருந்தது. நமக்கு ஆரி கிளாஸுமே வந்து கொஞ்சம் ஆரி கிளாஸ்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஆரி கிளாஸ் வந்து ஆரியோட சேனல்ல வந்து தினமுமே லைவ் போடுவேன் ஆரி கிளாஸ். ஸோ வந்து நீங்கள் ஆரி சேனலை வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து ஈவினிங்காக கொஞ்சோண்டு வந்து பயிறு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு காஃபிலாம் இல்லை, அது தேயிலை தான் குடிப்பேன் நான். தேயிலையை குடிச்சிட்டு இந்த இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடித்துப்போம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்னதான் அந்த காஃபி குடிக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிக்கலாம் இல்லை. டிவியில் வந்து ஏதோ ஒரு ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷோ பார்த்துக்கிட்டே தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டிவியுமே அவ்வளோவா பார்க்க மாட்டேன். எப்பயாவது சாப்பிடும்போது அப்படி பார்க்கறது உண்டு. மற்றபடி வந்து அதை வந்து நான் கண்டினியூவாலாம் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஏற்கனவே வந்து மூவிஸுமே வந்து ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எங்கள் டாடி வேறு கிராஸ் ஆகிட்டாரு நான் உட்காந்துருக்கும்போது. எனக்கே ஒரே சிரிப்பாயிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வாழ்க்கை அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.